Hi friends, welcome to Sasa Smile Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான பேல்புரி ரெசிபி தான். இதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தலாம். பொரி, ஓமப்பொடி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி, கொத்தமல்லி தழை, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, உப்பு, சாஸ், லெமன். இன்றைக்கி நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேல்புரி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போது பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு 1/2 லெமனை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் இல்லைன்னா சோயா சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். பேல்புரிக்கு டேஸ்ட் கொடுக்கறது சாஸ் தான். நான் இந்த கப்பில் 1/2 கப் சாஸ் எடுத்துருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியில் தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளியை இப்போது லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த 1/2 கப் சாஸுக்கு நான் இந்த கப்பில் 1 கப் பொரி எடுத்திருக்கேன். அதையும் இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மிக்சர் நம்ம வீட்லேயே செஞ்சது. அதையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிக்சரோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சான்ஸே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. ஃபைனலாக நான் கொஞ்சம் மிக்சர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.